வணக்கம் மக்களே. ஆவரேஜஸ் சராசரியில உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இன்னைக்கான கணக்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜ்க்கான ஃபார்முலாவை முதல்ல ரீகேப் பண்ணிட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போலாம். சரிங்களாங்க? சரி, ஆவரேஜ் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்? ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்படி இல்ல கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஈவன்லி ஸ்பேஸ்டு டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறத இன்ட்ரோடக்ஷன் வீடியோல தெளிவா கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா முதல்ல ஆவரேஜை குறிக்கக்கூடிய சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ் பார். சரிங்களா? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் எடுக்க போறோம் அப்படின்னா ஆவரேஜை குறிக்கக்கூடிய சிம்பிள் எக்ஸ் பார். சரிங்களா? ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? அதாவது மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை. இதுதான் நம்மளுக்கு என்னது ஆவரேஜ் சராசரியோட ஃபார்முலா. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3, 6, 10, 12 சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க இது எல்லாம் ஒவ்வொன்றத்தையும் நம்ம வேல்யூஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் முதல்ல கூட்டிக்கணும். அப்போ கூட்டினது சம் ஆஃப் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மதிப்புகளின் கூடுதல். சரிங்களா? மதிப்புகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணும், மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கு, மதிப்புகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4. சரிங்களா? மொத்தம் 4 எண்ணிக்கை இருக்கா? அப்போ முதல்ல கூட்டிட்டு அதை டிவைடுக்கு மேல போடணும். டிவைடு கீழே எண்ணிக்கை அதாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூஸோட எண்ணிக்கையை பார்க்கணும். அதை டிவைடு கீழே போடணும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஆவரேஜ். செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கிடைச்சிரும், செட் ஆஃப் வேல்யூஸ்க்கான ஆவரேஜ் கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ ஆவரேஜ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, எக்ஸ் பார் ஈக்குவல் டு எஸ் பை என் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா? சரி, சம்ல நம்பர்லாம் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ் பாரை கொடுத்துருவாங்க, என்ன கொடுத்துருவாங்க, எஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் பாரையும் எஸ்ஐயும் கொடுத்துருவாங்க, என் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வரும். சரிங்களா? சரி, அப்போ எஸ்ஐயும் எண்ணையும் கொடுத்துருவாங்க, எக்ஸ் பார் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவே 3 விதமா ஃபார்முலா வச்சு 3 விதமா கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கேள்விகள் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The average mark of 10 children is 80. Then their total mark is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10 குழந்தைகள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ்க்கான ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம், எக்ஸ் பார் ஈக்குவல் டு எஸ் பை என். இதான ஃபார்முலா. சரி, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, 10 குழந்தைகள் இருந்துட்டு போட்டோம். அவங்க மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களாங்க? மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அந்த குழந்தைகளோட மதிப்பெண்ணோட சராசரி, சரிங்களா, ஆவரேஜ் என்னவாக இருக்குதா, 80ஆக இருக்குதா. சரிங்களா? அப்போ ஆவரேஜை குறிக்கக்கூடிய சிம்பிள் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் பார்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த 10 குழந்தைகளினுடைய மதிப்பெண்களின் சராசரி என்னவாக இருக்குதா, 80ஆக இருக்குதா. கடைசி என்ன கேட்டாங்க, மொத்த மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. 10 குழந்தைகள் அப்படின்னா எண்ணிக்கையை குறிக்கிறது. சரிங்களா? 10 குழந்தைகள் இருக்காங்க, அந்த 10 குழந்தைகளும் மார்க் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த 10 குழந்தைகளோட மார்க்கை என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். அப்போ அந்த 10 குழந்தைகளோட மார்க்கை கூட்டி அந்த 10ஆல நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் நார்மலா நம்ம பண்ணக்கூடியது. இங்க நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆவரேஜையே கொடுத்துட்டாங்க. சரிங்களாங்க? குழந்தைகளோட எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டாங்க, மொத்த மதிப்பெண் என்ன அப்படிங்கறத கேட்டாங்க. டோட்டல் மார்க்ஸ் என்ன. சரிங்களா? அந்த 80 குழந்தைகளும் எடுத்திருக்கக்கூடிய டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டாங்க. புரிஞ்சிருக்கும் நம்பர். அப்ப என்ன கேட்டிருக்காங்க, எஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எண்ணிக்கை தான் 10. சரிங்களா? சரி, அப்போ இந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களாங்க? சரி, என்ன கொடுத்துட்டாங்க, முதல்ல எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 80ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈக்குவல் டு எஸ். என்னது, எஸ் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் மார்க்ஸ் நம்ம எஸ்னே வச்சுக்கோம். சரிங்களாங்க? சரி, இருக்கட்டும். அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? அதாவது இங்க நம்ம செட் ஆஃப் நம்பர்ஸ்லேயே பார்த்துட்டோம், குழந்தைகள் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் தான் செட் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? அப்போ 10 குழந்தைகள். அப்போ எண்ணிக்கை என்னவாக இருக்குது, 10 குழந்தைகளாக இருக்காங்க. சரிங்களா? சரி, டிவைடட் பை 10. நம்மளுக்கு என்ன தேவை, எஸ் தான் தேவை. சரிங்களா? அப்போ 10 மட்டும் இடது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 80 × 10 எத்தனை ஈக்குவல் டு எஸ். 80 × 10 எத்தனை, இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? if the average selling price of 15 books is 235 then the total selling price is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை 235 எனில் மொத்த விற்பனை விலை டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 7th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க? சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 15 புத்தகங்கள் இருக்குதான். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் புக்ஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ எத்தனை எண்ணிக்கையில புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புத்தகங்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்ப எண் தானே கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அப்போ 15 எண்ணு சரிங்களா. சரி இருக்கட்டும். அதோட சராசரி விற்பனை விலையை கொடுத்துட்டாங்க சரிங்களா. 15 புத்தகங்களோட சராசரி விற்பனை விலையை கொடுத்துட்டாங்க. சராசரி குறிக்கக்கூடிய சிம்பிள் என்னது? எக்ஸ் பார் சரிங்களா. எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. அப்போ விற்பனை விலை என்னவாக இருக்குதா? சராசரி விற்பனை விலை 235 இருக்குதா. என்ன கேட்டாங்க? மொத்த விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. அதாவது 15 புத்தகங்கள் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது, எண்ணிக்கை தான் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. மொத்த விற்பனை விலைனா வேற ஒண்ணும் கிடையாது, சம் ஆஃப் வேல்யூஸ் சரிங்களா. அப்போ சம் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மொத்தம் சரிங்களா. மொத்த விற்பனை விலைனாலே நம்மளுக்கு என்னதான் சம் ஆஃப் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்மளே புரிஞ்சுக்கணும் சரிங்களா. டோட்டலா கேட்டிருக்காங்க. டோட்டலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு புத்தகங்களோட விலையை கூட்டுவோம் சரிங்களா. அப்போ டோட்டலா நம்மளுக்கு என்னது? சம் ஆஃப் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நல்லா வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ சம்முனாலும் டோட்டல்னாலும் ஒண்ணுதானுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கொஸ்டின் நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. சரி அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு எப்போ போடுறது? x bar equal to s by n. இதான ஃபார்முலா. x bar நம்மளுக்கு தெரியும்னது 235 சரிங்களா. equal to s தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் செல்லிங் பிரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பை எத்தனை புத்தகங்கள், நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவா இருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் புக்ஸ் இங்க எவ்வளவா இருக்கு, புத்தகங்கள் எவ்வளவா இருக்கு? 15 இருக்கு சரிங்களா. அப்ப 15 மட்டும் இப்போ இடது பக்கம் கொண்டு போகணும். அப்ப 235 × 15 equal to s சரிங்களா. சரி அப்ப பெருக்கணும் அப்படின்னா 235 × 15 சரிங்களா. அப்போ 5 × 5 25 மிச்சம் 2. அப்போ 5 3 15 17 ஆகும், 7 மிச்சம் 1. அப்போ 2 5 10 11 ஆயிரும் சரிங்களா. அப்போ திரும்ப 1 × அப்போ இங்க 1 × 5 5 3 2 சரிங்களா. அப்போ 5 12 மிச்சம் 1 4 5 அப்போ 1 2 3 சரிங்களா. அப்போ 3525 ரூபாய் என்னது? மொத்த 15 புத்தகங்களோட விலையை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 3525 கிடைக்குதா? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மீன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஆவரேஜுக்கு இன்னொரு பேர் தான் மீன் சரிங்களா. வேற ஒன்றும் பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். அப்போ மீன் ஆஃப் எக்ஸ் x+2 x+4 x+6 x+8 இஸ் 16. தென் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் x+2 x+4 x+6 x+8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் எக்ஸின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட சராசரி சரிங்களா, அதோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதாவது மீன் ஆஃப் இந்த வேல்யூஸோட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த 5 அந்த வேல்யூஸோட விவரங்கள், சராசரி விவரம் என்னவாக இருக்குதோ 16 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மீன் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எப்பவும் போல ஃபார்முலா தெரியும், x bar equal to s by n. இதான ஃபார்முலா. சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு x bar அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? ஆவரேஜ் சராசரி என்ன கொடுத்துட்டாங்க? 16 கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு? x x+2 x+4 x+5 x+6 ன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கு சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு இங்க எத்தனை? 5. மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கு சரிங்களா. அப்போ சம் ஆஃப் வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 வேல்யூஸை சம் பண்ணி மேல போடணும் சரிங்களா. சரி இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி எக்ஸ் பாரோட மதிப்பு அவங்க தான் கொடுத்துருக்காங்க 16ன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஈக்குவல் டு சம் ஆஃப் வேல்யூஸ், அதான ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ஒரு வேல்யூ, அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் முதல்ல சம் பண்ணி போடுவோம் சரிங்களா. எக்ஸ் பிளஸ், அதாவது கூட்டி மேல போடணும். எக்ஸ் பிளஸ் x+2 பிளஸ் x+4 plus x+6 plus x+8 சரிங்களா. அப்போ எல்லாத்தையும் கூட்டி போட்டாச்சு. மொத்தம் எத்தனை இருக்கு? 5 வேல்யூஸ் இருக்கு சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கீழே சரிங்களா. அதாவது எண்ணிக்கை, மதிப்புகளோட எண்ணிக்கை கீழே சரிங்களா. சரி அப்போ முதல்ல என்ன பண்ணும்? 16 ஈக்குவல் நம்மளுக்கு என்னதான் தேவை? எக்ஸோட மதிப்பு தான் தேவை சரிங்களா. சரி அப்போ எக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 எக்ஸ் இருக்கா. 5 எக்ஸ் பிளஸ் இப்போ நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டுவோம் சரிங்களா. 2 + 4 எத்தனை? 6 6 + 6 எத்தனை? 12 12 + 8 எத்தனை? 20 சரிங்களா. 20/5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. சரி இருக்கட்டும். அப்போ எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களாங்க. முதல்ல டிவைடு கீழே இருக்கக்கூடிய 5 நான் இடது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா. ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு போறேன். கொண்டு போனேன் அப்படின்னா 65 × 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. சரி 5 எத்தனை? 50 சரிங்களா. அப்ப 6 30. அப்ப 50 + 30 எத்தனை? 80 சரிங்களா. 16 × 5க்கு பதிலாக நான் 80ன்னு போட்டுக்கிட்டுமா. 80 = 5x + 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. சரி 20 நான் இடது பக்கம் கொண்டு போறேன். அப்போ +20 இடது பக்கம் போவேல -20ன்னு ஆகும் சரிங்களா. அப்போ 80 - 20ன்னு இருக்கும் சரிங்களா. ஈக்குவல்
ஈக்குவல் டு 5x. 80 மைனஸ் 20 எத்தனை 60 சரிங்களா, ஈக்குவல் டு 5x. இப்போ எக்ஸ் மட்டும் தான் தேவை. இப்போ 5 மட்டும் இடது பக்கம் கொண்டு வர சரிங்களாங்க. 60/5 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஓர் 5 5, இங்கேயும் ஓர் 5 5, மிச்சம் 1 இருக்கும், 10 இருக்கும், ஈர் 5 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரியானது சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிட்டுமா. என்ன கொடுத்திருக்காங்க, if the mean of 5 observation x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 is 11, then mean of the first 3 observations ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 என்ற தரவின் சராசரி 11 எனில் 3 தரவுகளின் கூட்டு சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடிக்கடி இதுல இருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடவே முடியாது சரிங்களாங்க. சரி, அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இந்த 5 வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 வேல்யூஸோட சராசரி எக்ஸ் பார் நம்மளுக்கு என்னவாக இருக்குதா, 11ஆக இருக்குதா சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 5 வேல்யூஸ் இருக்கு. n ஈக்குவல் டு 5 சரிங்களா. சரி, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ நல்ல வாசிங்க, என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இதோட தென் த மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, முதல் 3ஓட சராசரி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதாங்க. அதாவது இப்படி 5 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அதோட சராசரி 11 கொடுத்துருக்காங்க. 3 தரவுகளின் கூட்டு சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் 3ல உள்ள அந்த எண்களோட சராசரி என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த எண்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூவை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா அந்த 5க்குமே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், முழு எண்ணாக கிடைச்சிரும் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், முதல்ல இருக்கக்கூடிய அந்த 3 எண்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அந்த சம்க்கு. சரி, முதல்ல என்ன பண்ணணும், நம்மளுக்கு எப்பவும் போல x பார் ஈக்குவல் டு s/n அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தான் போட போறோம் சரிங்களா. x பார் அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஈக்குவல் டு s சரிங்களா, சம் ஆஃப் வேல்யூ சரிங்களா. கொடுத்துருக்கூடிய 5 வேல்யூஸை நம்ம கூட்டணும். அப்போ x பிளஸ் x பிளஸ் 2 பிளஸ் x பிளஸ் 4 பிளஸ் x பிளஸ் 6 பிளஸ் x பிளஸ் 8 சரிங்களா. பை எத்தனை வேல்யூஸ் இருக்கு, மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கு சரிங்களாங்க. சரி, முதல்ல என்ன பண்ணணும், எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களா. அப்போ நான் கீழே இருக்கக்கூடிய 5 இப்பவே என்ன பண்ணிடுறேன், இடது பக்கம் கொண்டு போயிடுறேன் சரிங்களா. 11 × 5 எத்தனை 55 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் சரிங்களாங்க. சரி, இப்போ எத்தனை எக்ஸ் மொத்தம் இருக்கு, 5x மொத்தம் இருக்கு சரிங்களா. அப்போ 5x பிளஸ் 2 பிளஸ் 4 எத்தனை 8 சாரிங்க 2. அப்போ 2 பிளஸ் 4 எத்தனை 6, 6 பிளஸ் 6 எத்தனை 12, 12 பிளஸ் 8 எத்தனை 20 சரிங்களா. அப்போ 20 இடது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 55 மைனஸ் 20 ஆகும், ஈக்குவல் டு 5x. 55 மைனஸ் 20 நம்மளுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ 55 மைனஸ் 20 எத்தனை 35 ஈக்குவல் டு 5x சரிங்களா. அப்போ x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 5 இடது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 35/5 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு x. ஓர் 5 5, 7 5 35. அப்போ x ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணும், இந்த x இருக்கக்கூடிய இடத்துலலாம் 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. முதல்ல இருக்கக்கூடியது என்ன இருக்கு, x தான் இருக்கு சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ம் என்னது 7 சரிங்களா. அப்போ ரெண்டாவது x பிளஸ் 2 இருக்கு சரிங்களா. அப்போ x பதிலாக நம்ம 7 போட்டோம் அப்படின்னா சரிங்களா, எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 7 தான் கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்ப எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டோம் அப்படின்னா 7 + 2 எத்தனை 9 சரிங்களா. சரி, அப்ப x + 4 இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டோம் அப்படின்னா 4 + 7 எத்தனை ஆயிரும் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. சரி, x + 6 இருக்கு, 7 + 6 எத்தனை நம்மளுக்கு 13 சரிங்களா. சரி, அப்போ x + 8 சரிங்களா, 7 + 8 எத்தனை 15 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களாங்க. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முதல் 3 எண்களோட சராசரியை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க, 3 அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ 7 9 11க்கான அந்த சராசரியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது இது எப்படிங்க இருக்கு, ஈவன்லி ஸ்பேஸ்டா இருக்கு. அதாவது 2 நம்பருக்கு இடையே உள்ள அந்த டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு, சேமா இருக்கு சரிங்களா. 9க்கும் 7க்குமான டிஃபரன்ஸ் என்ன 2, 11க்கும் 9க்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்ன 2, 13க்கும் 11க்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்னது 2. இதுக்கு இடையிலே 2 தான் இருக்கு டிஃபரன்ஸ் சரிங்களா. டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, முதல் 3 எண்களோட சராசரியை தான் கேட்டிருக்காங்க. இதே ஒருவேளை கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆகவோ அடுத்தடுத்த எண்களாகவோ அப்படி இல்லைன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஈவன்லி ஸ்பேஸ்டாவோ இருந்துச்சுன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், சராசரியாக இருக்கும். அப்ப 7 7 9 11 இருக்கு, இதுல சென்டர் வேல்யூ என்னது 9. அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா,
ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்த கணக்கு போயிட்டுமா? என்ன கொடுத்துருக்காங்க, the mean of A, B, C, D, E is 28. The mean of A, C and E is 24. Then the mean of B and D is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது A, B, C, D மற்றும் E இன் சராசரி 28. A, C மற்றும் E இன் சராசரி 24. எனில் B மற்றும் D இன் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 9th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க, சரி இருக்கட்டும். முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்காது அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா A, B, C, D, E ன்னு சொல்லிட்டு ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு. சரிங்களாங்க, அந்த 5 வேல்யூஸோட மீன் சராசரி என்னவாக இருக்குதா 28ஆக இருக்குதா. சரிங்களா, அப்போ ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது 5 நம்பர்ஸ்க்கு. சரிங்களா, A, B, C, D, E ன்னு சொல்லிட்டு 5 நம்பர் இருக்கு. அந்த 5 நம்பரோட சராசரி என்னவாக இருக்குன்னா 28ஆக இருக்குதா. சரிங்களா, அந்த 5 வேல்யூஸோட சராசரி 28ஆக இருக்கு. சரிங்களா, சரி அப்ப நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு இங்க என்னது இருக்கு, அதாவது மொத்தம் 5 இருக்கு. A, B, C, D, E ன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மொத்தம் 5 இருக்கு. சரிங்களா, சரி இருக்கட்டும். இது முதல்ல முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் இதை டச் பண்ணாதீங்க. இப்போ இதை பாருங்க, A, C, E இன் சராசரி 24ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, என்ன கொடுத்துட்டாங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா A, C, E இந்த 3 வேல்யூஸோட சராசரி மட்டும் என்னவாக இருக்குதா 24ஆக இருக்குதா. சரிங்களா, அப்ப இந்த 3 வேல்யூஸோட ஆவரேஜ் என்னவாக இருக்குது 24ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்ப நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்கு, 1 2 3. சரிங்களா, மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா, என்ன கேட்டாங்க, B மற்றும் D இன் சராசரி என்ன அப்படிங்கறத கேட்டாங்க. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க, கடைசியா என்ன கேட்டாங்க, மூணாவதா என்ன கேட்டிருக்காங்க, B மற்றும் D யோட ஆவரேஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி இருக்கட்டும். கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்க மாதிரி அப்படியே எழுதிக்கிடுவோம். சரிங்களாங்க, ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, x bar equal to s by n. இதான ஃபார்முலா. சரி எழுதிக்கிடுவோமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உள்ளதை எழுத போறேன். x barக்கு பதிலா முதல்ல நம்ம என்ன போடணும், 28ன்னு போடணும். சரிங்களா, ஈக்குவல் டு சம் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களாங்க, சம் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு என்னது, அதாவது A, B, C, D, E அதான வேல்யூஸ். அது எல்லாத்தையும் சம் பண்ணி போடணும். A plus B plus C plus D plus E. சரிங்களா, வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணியாச்சு. எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 5 வேல்யூஸ் இருக்கு. அதை கீழே போடணும். சரிங்களா, சரி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உள்ளதை ஃப்ரேம் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ ரெண்டாவது உள்ளதை அதே மாதிரி எழுதிக்குவோம். சரிங்களாங்க, A, C, E யோட சராசரியை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி அப்போ அதாவது சராசரி என்ன கொடுத்துட்டாங்க 24ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உள்ளதை எழுதி இங்க வச்சிருக்கேன், ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, ஃபார்முலா போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா, ரெண்டாவது பாயிண்ட்ல உள்ளதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலா போட்டு வச்சுக்குவோம். சரிங்களாங்க, சரி சராசரி என்னவாக இருக்குது 24ஆக இருக்குது. ஈக்குவல் டு வேல்யூஸ் மொத்தம் 3 வேல்யூஸ் தான் இருக்கு. அதை சம் பண்ணோம் அப்படின்னா A plus C plus E. சரிங்களா, E by மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 3 வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 24 அதாவது 3 மட்டும் இடது பக்கம் கொண்டு வர போறோம். சரிங்களாங்க, சரி 3 மட்டும் நான் இப்போ இடது பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், 24 × 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா, ஈக்குவல் டு A plus C plus E அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா. இப்போ 24 × 3. சரிங்களா, இப்போ 24 × 3 என்னன்னு கேட்டீங்கன்னா 72. சரிங்களா, ஈக்குவல் டு A plus C plus E. சரிங்களா, அதாவது நம்மளுக்கு A plus C plus E யோட கூடுதல் என்னவாக கிடைச்சிருச்சு 72ன்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா, இப்போ நான் இதை கொண்டு A plus C plus E க்கு பதிலாக மட்டும் 72ன்னு இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதுல போட்டுக்கலாமாங்க, அதை தான் பண்ண போறேன். சரிங்களா, அதாவது எழுதிக்கிறேன், எழுதினதுக்கு அடுத்து உங்களுக்கு புரியும். சரிங்களா, முதல்ல 28 ஃபர்ஸ்ட்ல உள்ளதை அப்படியே போட்டுக்கிறேன். சரிங்களா, 28 ஈக்குவல் டு என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா A plus C plus E. சரிங்களா, அப்போ குரூப் பண்ணி எழுதிட்டு அதுக்கு எடுத்து போடட்டுமா. முதல்ல A plus C plus E, இந்த B plus D மட்டும் தனியா இருக்கணும். சரிங்களாங்க, பை 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு A plus C plus E க்கு பதிலாக மட்டும் 72ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை இதுல போட போறோம். சரிங்களா, சரி போட்டுருவோமா, இதை அழிச்சுக்கிறேன். A plus C plus E க்கு பதிலாக நான் 72ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா, இருக்கட்டும். இப்போ D க்கும் ஆவரேஜ் தான் தெரியணும். சரிங்களா, இதுதான் கேள்வியில கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க, அப்போ ஆவரேஜ் அதாவது ஒரு 2 நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம்னு வைங்களேன். B க்கும் D க்கும் நம்ம ஆவரேஜ் எடுக்க போறோம். அப்போ n எத்தனை வேல்யூஸ் இருக்கு, மொத்தம் 2 வேல்யூஸ் தான் இருக்கு. B D ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் தான் இருக்கு. சரிங்களா, அப்போ ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா x bar equal to முதல்ல 2 வேல்யூஸையும் கூட்டுவோம். சரிங்களா, B plus D. சரி கூட்டி போட்டாச்சு. டிவைடு கீழே என்ன போடுவோம், எண்ணிக்கை எத்தனை இருக்கு அதை போடுவோம். சரிங்களா, அப்போ B க்கும் D க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியணும். சரிங்களா, இந்த ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வரணும். இதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா, இப்போ ஒன்றும் புரியாது, நம்ம சால்வ் பண்ணதான் எது புரியும். சரிங்களா, சரி இருக்கட்டும்.
அப்போ நான் 5 இடது பக்கம் கொண்டு வரேன் சரிங்களாங்க. அப்போ 28 × 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ 28 × 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 140 சரிங்களா. அப்போ 28 × 5க்கு பதிலாக நான் டேரெக்டாக என்ன போட்டுக்கிறேன் 140னே போட்டுக்கிறேன் சரிங்களா. ஈக்குவல் டு 72 + b + d அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களாங்க. இப்போ 72 நான் இடது பக்கம் கொண்டு வரேன் சரிங்களா. அப்போ 140 - 72 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு b + d அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. அப்போ 140ல இருந்து 72 கழிச்சு அப்படின்னா 68 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களாங்க. b + d சரிங்களா. நம்மளுக்கு அதாவது b-க்கும் d-க்குமான ஆவரேஜ் தெரியணும்னா என்ன பண்ணணும் இந்த ஃபார்மேட்ல வரணும் சரிங்களா. ஆவரேஜ் அதாவது ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்மேட்ல தானங்க வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த ஃபார்மேட்ல வருத மாதிரி இந்த ஈக்குவேஷனை பண்ணணும் சரிங்களா. அப்போ b + d/2 அப்படிங்கிறது மட்டும் தான் வரணும். /2 மட்டும் தான் வரணும். அப்போ டிவைடு கீழே 2 வரணும் அப்படின்னா சும்மா நம்ம இஷ்டத்துக்கு இப்படி போட முடியாது சரிங்களா. என்ன பண்ணும் காமனா ரெண்டு பக்கம் என்ன பண்ணும் 2ஆல டிவைட் பண்ணும் சரிங்களா. அப்போ 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும் 1 2 2 மூவி 2 6 4 2 8 அப்போ b + d/2 = 34 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சுங்களா. அப்போ b + d-க்கான ஆவரேஜ் சராசரி நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு 34ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கறத தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரணும் சரிங்களா. இதெல்லாம் நல்லா தெளிவா பார்த்துக்கணும். இந்த மாதிரி சம்ஸ்ல நிறைய சால்வ் பண்ண தான் வரும் சரிங்களாங்க. ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா. அப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன் சரிங்களா. இதே மாதிரி மாடல் சம்ல ஒரு ஹோம்ஒர்க் இந்த சம்மை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. மேலே எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் சரிங்களாங்க. கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. என்ன சொல்றாங்க மீன் ஆஃப் PQRST is 28 the mean of PQRT is 24 the mean of QS ன்னு கேட்டாங்க. மேலே பார்த்த மாதிரி அதே மாதிரி கணக்கு தான் சரிங்களா. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது முக்கியமான கணக்கு பார்த்தாச்சா. இப்போ அடுத்த கணக்கு போயிடலாமா. கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டாங்க the average of two numbers are 20 one number is 24 another number is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு எண்களின் சராசரி 20 அவற்றுள் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு ஈஸியான கணக்கு சரிங்களா. 7th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்துட்டாங்க ரெண்டு எண்கள் இருக்குதான் சரிங்களா. அந்த ரெண்டு எண்களை நான் x yன்னு வச்சுக்கிட்டுமா சரி இருக்கட்டும். அந்த ரெண்டு எண்களோட சராசரி இந்த ரெண்டு எண்களோட சராசரி என்னவாக இருக்குதான் 20ஆக இருக்குதான் சரிங்களா. சரி இருக்கட்டும். அந்த ரெண்டு எண்கள்ல ஒரு எண் என்னவாக இருக்குதான் 24ஆக இருக்குதான் சரிங்களா. அப்ப x சரிங்களா இந்த ரெண்டு எண்கள்ல ஒரு எண் 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் x 24 எடுத்துக்கிட்டுமா x = 24 சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். எனில் மற்றொரு எண் என்ன y என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி எப்பவும் போல நம்மளுக்கு ஃபார்முலா x bar = s/n சரிங்களா. சரி அப்போ சம் ஆஃப் வேல்யூஸ்னா ரெண்டு வேல்யூ தான் நமக்கு இருக்கு x yன்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. அப்போ எண்ணிக்கை நமக்கு மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கு 2 சரிங்களா. சரி அப்போ ஃபார்முலா போடுறோமா. ஆவரேஜ் நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க 20ன்னு கொடுத்திருக்காங்க ஈக்குவல் டு s சரிங்களா. அதாவது சம் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு என்னது x + y இந்த ரெண்டையும் x ஐயும் y ஐயும் கூட்டி மேலே பண்ணணும் மேலே போடணும். எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதால டிவைட் பண்ணணும் சரிங்களா. சரி அப்போ x நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க 24ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. பிளஸ் ரெண்டையும் கூட்டி மேலே போடணும். அப்போ y என்னன்னு தெரியல அதை தான் கண்டுபிடிக்கணும். பை மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கு 2 தான் சரிங்களா. அந்த 2 டிவைடு கீழே போட்டுக்கணும் சரிங்களா. அப்போ 20 × 2 தானங்க 40 சரிங்களா ஈக்குவல் டு 24 + y ன்னு இருக்கும். அப்போ 40 24 இடது பக்கம் போகல -24 ஆகும் ஈக்குவல் டு y சரிங்களா. அப்போ 40ல இருந்து நம்ம 24 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 16ன்னு கிடைக்கும். அப்போ y = 16 ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி அடுத்த நமக்கு போயிடலாம். இது ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களாங்க. இது பார்த்தோன்னே ஆன்சர் போட்டு போயிருக்கலாம். என்னன்னு பாருங்க the students of a class donated ₹4,624 for Chief Minister's State Relief Fund. Each student donated as many rupees as the number of students in the class. Find the number of students in the class ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ரூபாய் 4624 முதலமைச்சரின் மாநில நிவாரண நிதியாக செலுத்தினர். ஒவ்வொரு மாணவரும் தனது பங்காக தனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை கொடுத்தனர் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எத்தனை பேர் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு 2019 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா கொஸ்டினை நல்லா வாசிச்சாலே போதும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரியுது சரிங்களா. கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா
ஒரு வகுப்புல நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முதலமைச்சரோட மாநில நிவாரண நிதிக்கு எவ்வளோ கிளாஸ் இருக்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோகான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4624 ரூபாய் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நல்லா இதை கவனிக்கணும் சரிங்களாங்க. ஒவ்வொரு மாணவரும் தனது பங்கு ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்கு எவ்வளோகான்னு கொடுத்துருக்காங்கன்னா தனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை கொடுத்திருக்காங்க சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இப்போ ஒரு வகுப்பு நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கணும்னு வச்சுக்கிடுவோமே, என் கூட ஒரு 50 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா நான் எவ்வளவு காசு கொடுப்பேன்னா என்னோட கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ காசு கொடுப்பேன் சரிங்களா. அப்ப 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நான் 50 ரூபாய் கொடுப்பேன் சரிங்களா. அந்த மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களாங்க. நல்லா பாருங்க, இப்ப புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு மாணவரும் தனது பங்காக தனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை கொடுத்தனர்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருச்சா? நான் சொன்ன மாதிரியே தான் சரிங்களா. என்னோட கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் எவ்வளவு கொடுத்துருப்பேன்னா 50 ரூபாய் கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதே மாதிரிதான் எல்லாரும் சரிங்களா. எல்லாரும் எவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க, 50 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஒவ்வொருத்தரும் 50 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரிங்களா. இப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. இப்போ இப்படி கேட்டிருந்தா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆப்ஷனை பாருங்க சரிங்களா. ஆப்ஷனுக்கு வர்க்கம் எடுத்து பாருங்க சரிங்களா. ஸ்கொயர் எடுத்து பாருங்க சரிங்களா. ஆப்ஷன்ல உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் எடுத்து பாருங்க. அப்படி ஸ்கொயர் எடுக்கையில 4624 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா. எதற்காண்டி நம்ம இப்படி பண்றோம் அப்படிங்கறத அடுத்தாக்குல சொல்றேன் சரிங்களா. இப்போ முதல்ல நம்ம ஸ்கொயர் எடுத்து பார்ப்போம் சரிங்களாங்க. 64க்கு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 64 இன்ட்டு 64 இன்ட்டு 64 64 இன்ட்டு 64 4096 சரிங்களா. சரி இருக்கட்டும். சரி இப்போ 68 இருக்கா, 68 ஸ்கொயர் சரிங்களா. 68க்கு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 68 இன்ட்டு 68 சரிங்களா. அப்போ 68 இன்ட்டு 68 என்னன்னு கேட்டீங்கன்னா 4624. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த 4624 அப்படிங்கிறது ஸ்கொயர் அடிக்கையில கிடைச்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 68 பேர் இருந்திருப்பாங்க சரிங்களா. சரி இப்போ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், மொத்தம் 68 பேர் இருந்திருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு மாணவன் எவ்வளவு கொடுத்திருப்பான், ஒரு மாணவன் கொடுத்திருக்க காசு எவ்வளவாக இருக்கும், 68 இருக்கும் சரிங்களா. அப்போ மொத்தம் 68 பேர் இருந்திருப்பாங்க. 68 பேரும் 68 ரூபாய் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. ஒவ்வொரு 68 ரூபாய் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. 68 பேரும் 68 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. அப்போ 68 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு காசு கிடைச்சிரும் தானே, இதுதானே, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. வேற ஒண்ணுமே பண்ணல, என்ன பண்ணிருக்கோம், மொத்த மாணவர்களை எதால பெருக்கி இருக்கோம், ஒரு மாணவர் செலுத்திய தொகையோட பெருக்கி இருக்கோம். நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், மொத்த தொகை கிடைச்சிரும் சரிங்களா. அப்ப ஃபார்முலானது மொத்த மாணவர்களோட என்னத்தை பெருக்கணும், ஒரு மாணவன் செலுத்திய அந்த தொகையை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், மொத்த தொகை கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட் சரிங்களா. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் வரலாம், இந்த மாதிரி கேள்விகள் வந்தா இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.